வணக்கம், குட் மார்னிங். காலையில் 3:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்து பார்த்தேன் வாசலில். என்ன அது சிவபெருமானை காணுமே, நம்ம வீட்டு சிவபெருமானை காணுமே, டெய்லி வாசலில் காவலுக்கு இருப்பார், இன்றைக்கி காணுமே அப்படின்னு பார்த்தா 2 நாளாக வீதி விழா போயிட்டு இப்போ காலையில் 5 மணிக்கு தான் வந்தாங்க. அங்காளம்மன் கோயில் விபூதி கிடச்சிச்சு. சரி பரவாயில்ல, மலையில் அங்காளம்மன் விபூதி நம்ம கைக்கு வர்றது பெரிய விஷயமாச்சு. அங்காளம்மா தாய் நினச்சா தான் நமக்கு கிடைக்கும் கைக்கு. அங்கே உள்ள பூ விபூதி எல்லாம் கிடச்சிச்சு. பாருங்க, சந்தோஷமாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு காலை டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, புரோட்டீன் தோசை, பருப்பு ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற போட்டேன். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்துலேயும் ஒரு கால் கப்பு, உளுத்தம்பருப்பு. எப்போ பாரு இட்லி தோசையை சாப்பிட நான் முடிவு பண்ணிட்டேன். அது பிடிக்கவும் மாட்டாங்குது, டெய்லி இட்லி தோசைன்னா பிடிக்க மாட்டாங்குது. அதனால் என்ன செய்யுது, இப்போ காலையில் அரைக்கிறேன்னா காலையில் ஒரு 2 பேர் 3 பேருக்கு ஊற்றி சாப்பிடுவோம். நாங்கள் 3 பேர் ஊற்றி சாப்பிடுவோம். அதை அப்படியே மிச்சம் வச்சது நைட்டுக்கு சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு டிஃபன் எதனா நாங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிடவே மாட்டோம், பிடிக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட. இதேமாரி தான். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு தேங்காய். இது நல்லா கீறி கொஞ்சோண்டு மிளகா வச்சு கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாம் வச்சு ஒரு சட்னி அரைச்சிட்டா சூப்பர் சைட் டிஷ்ஷு. சாப்பிடலாம், கொஞ்ச நேரத்தில் பசிக்கும் அடுத்தது. அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு 1/4 கப்பு, இதெல்லாம் 1/2 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலப்பருப்பு, 1/2 கப்பு சிறுபருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு. இதாலேயே 1/4 கப்பு தான் பச்சரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, புழுங்கல் அரிசி எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சு இந்த அரைக்கும்போது என்ன செய்யணும், லாஸ்ட்டாக இதில் என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னாக்கா, பாருங்க, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பாதி பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டேன். போதும், ரொம்ப காரம்லாம் சரி வராது, ரொம்ப காரம் சாப்பிட்டா சரி வராது. அதனால் பாதி பச்சை மிளகாய் போட்டேன். மிளகு, பெருஞ்சீரகம் வச்சு நல்லா இதோட சேர்த்து அரைக்கணும். லாஸ்ட்டாக அரைக்கிறோம்ல, அதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இதில் நிறையா சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றும்போது இது நிறையா சின்ன வெங்காயம் போட்டு தோசை ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஓகேங்களா? இப்போ இதை அரைச்சி ரெடி பண்ணிடுறேன், கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுடலாம். சாப்பிட்றாங்களா? 2க்கு சாப்பாடு வச்சாச்சா? சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்றாங்களா? நெக்ஸ்ட்டு நான் அப்படியே வந்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன்னா 2 பேர் சேர்ந்து சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. என்கிட்ட பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. இது வந்து புரோட்டீன் தோசை, தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட்டு வந்து சாதமும் வெங்காயம் ஊறுகாய், டேஸ்ட்டான சாப்பாடு காலையில் உணவு. ரெண்டுத்துக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கும். தேங்காய் சட்னியும் புரோட்டீன் தோசையும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஓகேவா? காலை உணவு நான் சாப்பிட போகிறேன். 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். செய்கிறது இந்த ஒரு வேலை தான், இதையாச்சும் ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா?